மலை கிராமத்து திருவிழாவையும் பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்களா? இன்றைக்கி மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு வெயில் வரதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். போகிற வழியில் நமக்கு எனர்ஜி தரது எப்போயும் இந்த டீ தாங்க. டீ குடித்ததுமே அடுத்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடந்த சில வாரங்களில் நம்ம கோயம்புத்தூரில் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் நல்ல மழைன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நிறைய வாழை மரங்கள் செறிஞ்சு இருந்துச்சு. அப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு ஒட்டன்சத்திரம் கிட்ட வந்ததுமே பார்த்திங்கன்னா ஸ்கை ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதை ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு சுற்றியும் மழை தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். விவசாய பூமியும் கூட. இந்த மழைகளையும் சுற்றி ஒரு கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டணும் இல்லையா? என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா? நீங்களும் பாருங்கள். அதனால தான் உங்களுக்காக. அப்புறம் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளை நோக்கி போக ஆரம்பித்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செம்பட்டி போகிற வழி ஒரு ஷார்ட்கட். நம்ம வந்து கன்னிவடி அந்த பக்கம் போகும்போது நிறைய வந்து டைமிங் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீல். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருந்துச்சு. அப்புறம் நேச்சுரல் பிளேஸ்னால் ஒரு அமைதியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் கடந்து வந்ததுமே பையன் முன்னாடி உட்காந்துருந்தான். போர் அடிக்குதுமான்னு சொல்லி பின்னாடி வந்துட்டால் நாங்கள் 2 வீலரில் தான் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் கடந்து போனதுமே வத்தலக்குண்டு கிட்ட போக ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் சேம் சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் பெரியகுளம் கொடைக்கானல் ரோடு இந்த இடத்துல தான் நம்ம வந்து பிரிய போகிறோம். நம்ம போகிறது கொடைக்கானல் ரோடுங்க. ஆமாங்க, நம்மளோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலையில் தான் இருக்குது. ஊர் பேரை இப்போ சொல்ல மாட்டேன். இது வந்து காற்றோடுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம பஸ்ஸுக்காக சம்டைம்ஸ் பஸ் வந்து டைமிங்க்கு தான் நம்ம ஊருக்கு. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா இங்கே வந்து தான் சின்ன வயசுலலாம் வெயிட் பண்ணி அம்மா அப்பா கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து நம்ம எந்த பஸ் வருதோ கொடைக்கானல் பஸ்ஸில் கூட போய் இடைவெளியில் இறங்கி நம்ம ஊருக்காக ஏதாவது வண்டியோ பஸ்ஸோ போச்சுன்னா அதில் போவோம். இந்த இடம் பாருங்கள், செம்மையாக இருக்கா. 2 பக்கம் மரங்க, நல்ல நிழல் சூழ்ந்த பகுதி. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய டைம் வீடியோ எடுத்து பட் போஸ்ட் பண்ண முடியல. அடுத்து நம்ம கொடைக்கானல் மலையோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இந்த பகுதி பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்மளை மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களாகட்டும், வெளியேருந்து டூரிஸ்ட் வரவங்களாகட்டும், பிளாஸ்டிக் பொருள்லாம் போட்டு ரொம்ப மாசுபடுத்துகிறீங்க. இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. இது மஞ்சளாறு டேம்னு சொல்லுவோம். இதோட எழில் அழகை பார்க்குறதுக்கு டம் பாறையிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக தெரியும். இதை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அகைன் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மஞ்சளாறு டேமுக்கு பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு மேலேருந்து ஒரு பகுதியில் தான் தண்ணி வருது. அந்த மலையை உங்களுக்கு காட்டுறேன். 2-3 மலைகள் சேர்ந்து 2 மலைகளுக்கு நடுவில் அந்த தண்ணி விழுகிற மாதிரி இருக்குங்க. சம்மர் டைம்ஸுங்கும்போது அது வந்து ரொம்ப கம்மியாக தண்ணி ஒழுகிற நூல் மாதிரி தான் தெரியும். இதே வந்து மழை டைமில் பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு தண்ணியில் அருவி விழுகிறத அவ்வளோ அழகாக பார்க்கலாம். எனக்கு அங்கே ஒரு நாள் போகணும்னு ஆசைங்க. பட் அது வந்து வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை தான். இங்கே பார்த்திங்களா, அந்த மலை இடுக்கில் தான் தண்ணி வந்து மஞ்சளாறு டேமுக்கு போகுதுங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய வீடியோ பார்க்குற நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு காட்டினேன். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ண அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பழம், மிளகு, காபி இது தான் ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ட்ராவல் பண்ணுற டைமில் இந்த மாதிரி நேச்சர்ஸை பார்க்கும்போது என்னோடய மைண்டுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு போகணும்னு ஆசை. பட் என் குழந்தைங்க இருக்கிறனால என்னால் அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ட்ராவலிங் டைமில். அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பஸ் வந்து கொடைக்கானல் பஸ்ஸில் இறங்கி நம்ம ஊருக்காக வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி இந்த இடத்துல தாங்க. மேலே போனால் கொடைக்கானல், இந்த பக்கம் நம்மளோட ஊருக்கு போகிற வழிங்க. இதுதான் நம்மளோட ஊருக்கு போகிற பெண்டு. இந்த பெண்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தாங்க ஏறணும். அதுக்கப்புறம் தான் இருக்குது ஹைலைட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேச்சர் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. கொடைக்கானல் மலைக்கு போகிற அந்த பாதை எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் இது செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல இந்த மரம் வந்து ரொம்ப பெருசாக அழகாக இருக்கும். பூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பூத்து குலுங்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம் இருக்கும். இதை தாண்டி தான் நம்ம ஊருக்கு போகணும். அதுக்கப்புறம் எந்த ஊருக்கும் போக முடியாது. அதை தான் லாஸ்ட்டு ஊருன்னு சொல்லலாம். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். பட் 6 கிலோமீட்டருங்கிறதே ஒரு 1 hour ட்ராவல் மாதிரி தாங்க இருக்கும். இது பார்த்திங்கன்னா இங்கேயும் சுற்றி விவசாயம் தான். ஃபுல்லாக மிளகு, பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஜிஹெச் தாண்டி தான் இந்த பாதை. அங்கேயும் ஜிஹெச் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸோட. நம்ம ஊர் என்ட்ரன்ஸ் இது தாங்க. பஸ்ஸு பார்த்திங்கன்னா 1 o'clock பஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ திருவிழாவுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எங்கெங்கே இருந்து வர மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இது திருவிழாவுக்கு தான் கூடுவோம். அவங்களும் வந்துட்டாங்க. நிறைய கார்ஸ் எல்லாம் இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இது நம்மளோட வீடு. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு பள்ளத்தில், அதாவது இன்னும் அந்த பாதை உங்களுக்கு காட்டுறாங்க. இது அப்பா மட்டும்தான் இருக்காருங்க. வீடு நல்லா வந்து விலாசமாக பெரிய வீடுன்னு சொல்லலாம். நம்ம நகரப்புறங்களில் இருக்கிற பெரிய வீடுகளை காட்டிலும் கிராமப்புறங்களில் ஒரு 8க்கு 8 ரூமுங்கிறதே ஒரு பெரிய வீடுன்னு சொல்லலாங்க. அவ்வளோ அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிறத வச்சு ஒரு எளிமையான வாழ்க்கைன்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு சிட்டி லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியும். பட் சிட்டியில் ரொம்ப நாள் இருந்துட்டிங்க வரும்போது சில விஷயங்கள் அடாப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இந்த ஜன்னல் இருந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் மழை அவ்வளோ அழகாக தெரியும். இந்த பள்ளத்தை தான் மேடாக்கி இந்த வீடு கட்டியிருக்காங்க. இங்கே நிறைய வீடுகள் அப்படி தான் இருக்குங்க. இது ஃபுல்லாக மண் மெச்சு வீடுன்னு சொல்லுவோம். குளிரை தாங்கிறதுக்காகவும் வெயிலோட தாக்கத்தை தாங்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி வீடுகள் இங்கே இருக்கும். குட்டீஸ் வந்ததுமே செம்ம ஆட்டங்க. அவங்களுக்கு ஒரு என்ஜாய் ஆகிடுச்சு. தாத்தா வீட்டுக்கு வந்துட்டோம், தாத்தா வந்து வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு எப்போ வருவாருன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குளிர் தாங்கணுன்னு தான் இந்த அட்டை போட்டிருக்காரு. அப்பா ஒரு ஆள் இருக்கிறனால செலவு பண்ணி நிறைய வாங்கி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக போட்டுட்டாரு. அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த பூவெலாம் கட்ட ஆரம்பிச்சுட்டு நானும் பாப்பா மட்டும்தான் வைக்கிறனால அளவாக முடிஞ்ச அளவுக்கு கட்டினேன். எனக்கு பூ வைக்க பெரும்பாலும் பிடிக்காது. அப்புறம் இந்த பூ பாருங்கள் 2 டேஸ் கழித்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. சரி கீழே தாத்தா வீடுக்கு போகலான்னு சொல்லி அந்த இறக்கத்துக்கு வந்தாச்சு. இறக்கத்துக்கு நடுவில் தான் தாத்தா வீடு. ஆப்போசிட்லேருந்து பார்த்தா மழை அவ்வளோ அழகாக தெரியும். அதையும் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நம்ம வீட்டுக்கு போகிற பாதை தாத்தா வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. திருவிழானா நம்ம ஊரை அடிச்சுக்க ஆள் இல்லைங்க. ஏன்னா டெக்கரேஷன்ஸும் லைட் செட்டிங்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ தான் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ கீழேருந்து மேலே போகணும் கோயிலுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி சரிவு மாதிரி தான் இருக்கும். இதில் பைக்கில் வரும்போது அப்படியே ராட்டனத்தில் சுற்றுற மாதிரி ஒரு கூச்சம் வரும் பாருங்கள். எனக்கெலாம் பயமாக இருக்கும். பட் இப்போ வந்து எங்கள் ஊரில் நிறைய வண்டிகள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட்டில் தெரிகிற இடத்துல தான் சாமி வந்து வச்சுருக்காங்க. அங்கே செப்பல் போட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி தெரு வழியாக நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நடந்து போய் இந்த பக்கம் பாட்டிக்காக அப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் வரவே சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ராமர் கோயில்னு சொல்லி நம்ம ஊரில் பழமையான கோயிலுங்க. இப்போ அந்த கோயில் சின்னதாக இருந்துச்சு. இப்போ பெருசாக்கி மேலே மண்டபம்லாம் கட்டியிருக்கனால எந்த கோயில் திருவிழா நடந்தாலும் அன்னதானம் அந்த மண்டபத்தில் நடக்கும். இந்த கோயிலோட திருவிழாவும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குங்க. அப்புறம் என்ன அன்னதானத்துக்கு வந்தாச்சு. சாப்பாடை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். கருணக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு சின்னதாக ஒரு கூட்டு, அப்புறம் வெஜ் பிரியாணி, ரசம், சாப்பாடுன்னு வச்சாங்க. நல்லா வயிற்றுக்கு திருப்தியாக எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்க. ஒரு பாயசத்தையும் போட்டுட்டு சரி கிளம்பிடலாம். ஏன்னா அடுத்து நைட்டு தான் திருவிழா வைப்பே இருக்குங்க. இப்போ தான் எல்லோரும் வந்து வீட்டிலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு சாப்பிட்டு அடுத்து சாமி பார்க்குறது கிளம்பணும்னு சொல்லிட்டு. இது ராமர் கோயிலோட பேக் சைடு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ராமரோட ஒவ்வொரு அவதாரத்தையும் அவ்வளோ சிறப்பாக ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. நம்ம வரும்போது மக்கள் கூட்டமே கிடையாதுங்க. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி. இன்னும் டைம் ஆக கூட்டங்கள் வரும். ஆனால் இந்த கூட்டம் கம்மின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் வரல. என்ன ரீசன் தெரியல. இந்த இடத்துல தான் வந்து அம்மனை வந்து அதாவது கண்ணை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே தான் உருவ சிலைகளும் செய்வாங்க. இது வந்து என்ன கோயில் திருவிழான்னு உங்களுக்கு சொல்லலை இல்லையா, சாரிங்க. பட்டத்து அரசியம்மன், பேச்சியம்மன், கருப்பசாமின்னு சொல்லிட்டு அந்த காவல் தெய்வங்கள் தாங்க, கிராம காவல் தெய்வங்கள் இவங்கள தான். இப்போ இந்த திருவிழா வந்து 17 வருஷம் கழித்து நடக்குதுங்க. இந்த திருவிழாவோட டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுங்க. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாகவும் அவ்வளோ ஒரு அற்புதமாகவும் இருக்கும் அந்த கதை கேட்கும்போது. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் கேட்டு எனக்கு இன்னுமே அதோட தெளிவான விளக்கம் கிடைக்கல. இருந்தாலும் எனக்கு கிடைச்ச வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்லாம் போட்டுட்டாங்க. இதில் ஒரு ரீல்ஸ் எடுத்தால் இப்படி இருக்கும். பட் எடுக்க முடியாது. சின்ன சுற்றி காரு ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சின்னதாக தூறல் தாங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸில் இது ஒரு ப்ராப்ளம். டக்குன்னு மழை வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் சாமி பார்க்கும்போது மழை வந்து லைட்டாக தாங்க விழும். இல்லைனா சம்டைம்ஸ் விழுகாது. அது என்ன மேஜிக்குன்னே தெரியாதுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வீட்டுக்கு கடைன்னு ஓர ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தது தான் மாயம் பெரிய தூறல் விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட்டு கட்டு. இங்கே அடிக்கடி இது ஒரு ப்ராப்ளம். அப்பா மட்டும் இருக்கிறனால தெரியல. சரி பாப்பாவுக்காக கோன் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஸ்டெம் செல்ஸ்லாம் ஒட்டி வந்து அவளுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அவளுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வாங்கின நாள்லேருந்தே அம்மா எப்போம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஊருக்கு போய் வச்சுக்கலான்னு அவளை வந்து போய் சொல்லி வெயிட் பண்ண வச்சுருந்தேன். சரி எத்தனை நாள் போய் சொல்கிறேன்னு சொல்லி அவளுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பொறுமை இழந்தனால ஸ்பூனில் வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சரி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் மழை வேறு சடன்னு ரொம்ப பெருசாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா வேறு இன்னொரு கைக்கு எப்போ வைப்பீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. பத்தாவதுக்கு கரண்ட்டு வேறு வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் லைட் அடிக்க தான் இந்த வீடியோவும் எடுத்தேன். இது வச்சுட்டு இருந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியே போய் பார்த்தா மழை வந்து சரியான மழைங்க. கரண்ட்டு கம்ப்ளீட்டாக கிடையாது. ஒரு 1/2 hours ஒன்ஸு இல்லை 10 minutes ஒன்ஸுன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருந்துச்சு. அதேமாதிரி சிக்னல் ப்ராப்ளம். ஏன்னா நிறைய க்ரௌடு இருக்கும் போது இந்த ஃபெஸ்டிவல் டைம் நெட்வொர்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு வெளியே போய் சரி ஒரு ரவுண்டு விட்டுட்டு வரலான்னு பார்த்தா
வெளியே போய் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு மழைங்க. இது சுற்றி பாருங்கள், ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. மழை வந்ததுமே எல்லாம் கப்பு சப்புன்னு வீட்டில் போய் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா நைட்டு வந்து எல்லோரும் வரணும் இல்லையா திருவிழாவுக்கு, அதனால் நைட் வைப்புக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாப்பா தம்பியெல்லாம் தூங்க வச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் போகலான்னு தான் பிளான். ஏன்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டா பார்க்க முடியாது சரியா, பாப்பா தூக்கிட்டே இருக்க சொல்லுவான். அவன் எப்போ வீட்டுக்கு போகலான்னு தம்பி கேட்டுகிட்டே இருப்பாங்கிறனால. அதுக்கப்புறம் இங்கே வந்து கரண்ட் கட் ஆகும்போது இவங்க எப்படி நிறைய பேர் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, இந்த சார்ஜ் லைட் இருக்கு இல்லையா எல்இடியில், அந்த லைட்டு தான் அப்பாவும் வாங்கி போட்டிருக்காரு. நிறைய பேர் இதை தான் மேனேஜ் பண்ணுறாங்க. பாப்பாவுக்கு வச்ச செம்சைலையே எடுத்து நான் எனக்கு வச்சுட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கெல்லாக்ஸ் அப்பா வாங்கி கொடுத்துருந்தாரு. தம்பி வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டான். அதனால் பாப்பாவை ஏமாற்றி எப்படி வாங்கி சாப்பிட்றான்னு பாருங்கள். பாப்பா ஒரு பாசக்காரி, அவங்க அண்ணாவுக்கு எதுனாலும் ஷேர் பண்ணிடுவா. கோவம் வந்தாலும் அடியும் அதே மாதிரி தான். பட் இவங்கிட்ட இருந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவன் பாப்பாவை நல்லா கேர் பண்ணிக்குவான். சில விஷயங்களே எனக்கு அவங்க 2 பேரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த வயசில் குழந்தைங்க இப்படியெல்லாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்துட்டு இருந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்கு பால் காய்ச்சிடணும். அப்போ தான் இவங்களை சீக்கிரம் தூங்க வச்சுட்டு நம்ம போகணும்னு சொல்லி பால் காய்ச்சி வைக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள் 2 பேரும் அடுத்து லாஸ்ட்டு அந்த இருக்கிற பால் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்குறேன், அவள் தர மாட்டேன்ட்டா. சரி நெக்ஸ்ட்டு பாலை காய்ச்சி வச்சுட்டு கிளம்பிடலான்னு சொல்லி காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு. வச்சதுமே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தா அப்பா பாப்பா எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு குழந்தைங்க வரும்போது ஒரு என்ஜாய்மெண்ட், ஏன்னா அப்பா தனியாக இருக்கார் இல்லையா, அவரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். சரி இது நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்ததாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோட நீங்களும் சேர்ந்து இந்த திருவிழாவை பார்க்க வாங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.